மோஸ்ட்லி ஜெனிட்ஸுக்கு எல்லாருமே ஃபேன் பாயான மொமெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படின்னா ஜெனிட்ஸோட ஃபர்ஸ்ட் மிஷனா தான் இருக்கும். ஜெனிட்ஸு டாஞ்சிரோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ரெண்டு பசங்களோட பிரதரை காப்பாத்துறதுக்காக அந்த டீமன் இருக்க வீட்டுக்குள்ள போவாங்க. இதுல ஜெனிட்ஸு அந்த சின்ன பையன் ரெண்டு பேரும் மட்டும் தனியா பிரிஞ்சு வந்துருவாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டா ஒரு டீமன் இவங்க ரெண்டு பேரும் லாக் பண்ணிரும். அந்த சின்ன பையன் கூட இவ்வளவு பயந்துருக்க மாட்டான். ஆனா ஜெனிட்ஸ் வந்துட்டு சின்ன பையனை விட ரொம்ப அதிகமா பயந்துகிட்டு இருப்பான். பாத்துக்கிட்டு இருந்த நம்ம என்ன நினைச்சோம், ஒன்னு டாஞ்சிரோ வந்து காப்பாத்துவான், இல்ல அப்படின்னா எங்களுக்கு சோலி முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் யாருமே எதிர்பார்க்காத விதத்துல அந்த இடத்துல ஜெனிட்ஸு தூங்குவான். என்னடா இவன் இந்நேரம் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற யாருக்கும் ஒன்னும் புரியல. அந்த சின்ன பையன் தான் ஜெனிட்ஸோ பிடிச்சு பின்னாடி இழுத்துக்கிட்டு இருப்பான். என்னடா நீ அவனை காப்பாத்துன்னு பார்த்தா அவன் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கானேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸோ பார்த்து நமக்கு கொஞ்சம் சிரிப்பு வரும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண அந்த டீமன் வந்துட்டு அதோட நாக்கு நீட்டும். அப்ப பார்த்தா நாக்கு துண்டா கட்டாயி கீழ விழும். எப்படா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமனுக்கு ஒன்னும் புரியாது. அந்நியார ஜெனிட்ஸ் எந்திரிச்சு நின்று அந்த பையனை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி பின்னாடி வச்சு நிப்பான். அப்போ அப்படியே ஒரு ஃபைட்டிங் பொசிஷன் எடுத்துட்டு தண்டர் பிரீத்திங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தண்டர் கிளாப் அண்ட் ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அந்த டீமனோட தலையவே சரிச்சு எடுத்துருவான். ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி வேஸ்டட் கேரக்டரா காட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தனை ஒரே செகண்ட்ல பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஏத்துக்க வச்சிட்டாங்க அப்படின்னா அதை விட ஒருத்தன் ஃபேன் பாய் ஆகிறதுக்கு ஒரு கேரக்டர் தேவைப்பட போது மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் இந்த இடத்துல ஜெனிட்ஸோ பார்த்துட்டு ஃபிளாட் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலி நான் ஃபேன் ஆனது இந்த ஒரு மொமெண்ட்ல கிடையாது. இதுக்கு அடுத்த செகண்ட் நான் ஃபேன் ஆனது டீமனோட தலையவே பதம் பார்த்துட்டு அடுத்த செகண்ட் அப்படியே எந்திரிச்சிட்டு ஐயோ யாரா இவனை கொண்டா, நீ தான் இவனை கொண்டியா, நீ காப்பாத்திட்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சு அழுவான். பாத்தீங்களா, யோ ஜெனிட்ஸு நக்கலியா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க தோணும் நமக்கே. நான் அந்த ஒரு சீனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜெனிட்ஸுக்கு ஒரு ஃபேன் பாயாவே மாறிட்டேன்.